என்னது நித்யானந்தா செத்துட்டாரா? இப்படி ஒரு செய்தியை தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சமூக வலைதளங்களையும் பரவி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நித்யானந்தாவோட சகோதரியோட மகன் சுந்தரேஸ்வரன் அப்படின்ற ஒரு ஆள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றும் போது இந்த ஒரு தகவலை வெளியிட்டதா சொல்றாங்க. அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஹிந்து தர்மத்தை காக்கிறதுக்காண்டி தன்னோட உயிரை தியாகம் செய்ததா அவர் சொல்லியிருக்காப்ல. சுவாமிஜி நின்று அவரோட உயிரை தியாகம் பண்ணி நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சனாதன இந்து, அதாவது ஒரு 9-10 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் ஜீவசமாதி அடைய போறாரு அந்த மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியாயிட்டு இருந்துச்சு. நியூஸ் வெளியானப்ப கூட 9 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. உங்களால வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் செல்போனும் சாராயமும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. சும்மா போய் யூடியூப்ல நித்யானந்தா டைப் பண்ணி நித்யானந்தாவோட ஸ்பீச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லையும் பேசியிருப்பாப்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் பேசியிருப்பாப்ல, மேக்ஸிமம் இங்கிலீஷ் தமிழ்ல பேசியிருப்பாரு. ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா தலைவன் என்ன ஆனாரு, எங்க இருக்காப்ல என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் கேட்டா கைலாஸ்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா அவர் இறந்துட்டாரு, அதாவது ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படி இப்படின்றாங்க. ஆனா இதுல எது உண்மைன்றது அந்த மனுஷனே வெளியிட்டாதான். ஒரு 9-10 மாசத்துக்கு முன்னாடி போட்டது உண்மையிலே இவருக்கு உடல்நல குறைவு இருந்தது. அதனால அவர் 5 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. இந்த நிலையில அவரோட சகோதரியோட மகனே அவர் ஹிந்து தர்மத்தை காக்கிறதுக்காண்டி ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காப்ல. இது பொய்யா உண்மையான்றது ஒரு பக்கம் இருக்க, இவரோட சொத்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் சொத்து வச்சிருக்காப்ல. அதை ஆட்டைய போறதுக்கான முயற்சி எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழும்புது. 100 பில்லியன் சொத்து மட்டுமா இருக்கு? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?